Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. Recently தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன டாப் 5 வெப் சீரிஸ் என்னங்கிறது தான் நான் இந்த வீடியோல லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயசபா 2025ல தமிழ் டப்ல சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 9 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ஸ் 35 to 40 மினிட்ஸ்ல ட்ரிம் ஆஃப் பண்ணி தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, ஃபிக்ஷனல் டிராமான்னு போய் சொல்லி உருட்டி பரட்டி தான் எடுத்து வச்சிருக்காங்க. பயங்கர கான்ட்ராவர்ஷியலான தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிராமா தான் இது. சந்திரபாபு நாயுடு அண்ட் ஒய்எஸ்ஆரை பத்தி இன்டைரக்டா பல விஷயத்தை இந்த சீரீஸ்ல பேசியிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற குடும்பத்துல பிறந்த 2 பேர் வேற ஐடியாலஜியோட வளர்ந்தவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே எப்படி பாலிடிக்ஸ்குள்ள வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் எதுக்காக தனித்தனியா பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பிச்சு பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, இதுல நம்ம கதையோட ஹீரோவான ஆதி பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன, அரசியல்வாதியாவும் நடிகனாவும் இருக்கக்கூடிய ஆதிக்கு நாடகக்காரினால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் ரெட்டிக்கும் நாயுடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்த பயங்கர இன்டெப்தா பேசியிருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா சீரீஸோட பவர் கான்ஃபிளிக்ட வச்சு சிஎம் சீட்டோட என்ன விளையாட்டு விளையாண்டுருக்காங்கிறத இந்த சீரீஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா சீரீஸ் எபோவ் ஆவரேஜான டீசென்ட் வாட்ச் சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அரபிய கடலில் 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சோஷியல் டிராமா சீரிஸ். பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி. தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்ல 2018ல இருந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு வெப் சீரிஸா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதே ஸ்டோரியில தான் நாக சைத்தன்யா அண்ட் சாய் பல்லவி ஒன்னா சேர்ந்து தண்டேல்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே டெம்ப்ளேட்டட் டிராமால இப்போ பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல சீசன் 1ல 8 எபிசோட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எபிசோடு 30 to 40 மினிட்ஸ்ல ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ்ல சத்யதேவ், கயலானந்தின் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கானால இருந்து 5-6 பேர் ஒன்னா சேர்ந்து மீன் பிடிக்கிறதுக்காக குஜராத் போறாங்க. குஜராத்ல இருந்து போட்டை எடுத்துட்டு போய் கடலுக்கு நடுவுல வழி மாறி பாகிஸ்தானோட பார்டர்ல மீன் பிடிக்க போன காரணத்தினால அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. ஜெயில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, திரும்ப இந்தியன் கவர்மெண்ட் அவங்களை மீட் எடுத்துட்டு வந்தாங்களா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் டிராமா சீரிஸ். பேட்டர்டிசத்தை கலந்துதான் இந்த சீரீஸ்ல பிரசென்ட் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்டை கலக்காம டாக்குமெண்ட்ரி டிராமா, ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை அழகா கவர் பண்ண பல இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. தண்டேல் மூவி பார்த்துருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களை பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணாதுங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி இந்த மூவிக்கும் சீரிஸ்க்கு ஸ்டோரி, பிளாட், கனெக்டிவிட்டி, கேரக்டரைசேஷன் சொல்லி பல விஷயம் பயங்கர சிமிலராகவும் ஃபெமிலியராகவும் தான் இருக்கும். டீசென்ட் வாட்ச் சீரிஸ்ங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. சாலாக்கர் 2025ல தமிழ் டப்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஸ்பை த்ரில்லர் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸோட சீசன் 1ல மொத்தம் 5 எபிசோட்ஸ் இருக்கு. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு பேட்ரியாட்டிசம் பேசி சொசைட்டிக்கு அழகா மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கர்னல் நியூக்ளியர் வெப்பனை கிரியேட் பண்றதுக்காக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, 2025ல இருந்துகிட்டு 1978ல இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் மேப்பை வச்சு என்ன பண்றாரு, இது அங்க இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்பை கண்டுபிடிச்சு இந்தியன் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ண இங்க இருக்கக்கூடிய டீம் அங்க இருக்கக்கூடிய ஸ்பையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, பாகிஸ்தான் அப்பவே எப்படி சம்பவம் பண்ணி ஆஃப் பண்ணாங்க, இப்ப பிரசன்ட்ல என்ன பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்கிறத இந்த சீரீஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு ஸ்பை த்ரில்லர் டிராமா சீரிஸ். பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பெர்ஃபெக்டா நடிச்சு சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வயசானதுக்கு அப்புறமேட்டு இந்தியாவுக்காக பேட்ரியாட்டிசத்தோட இவ்வளவு நேர்மையா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கிறத அழகா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரீஸ் தான் இது. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ரொட்டீனான விஜயகாந்த் டெம்ப்ளேட்டட் டிராமா ஸ்டைல்ல பல விஷயத்தை இவங்க பேசியிருந்தாலும் ஸ்கிரீன் பே என்கேஜிங்கா, நீட்டா, கிரிப்பிங்கா, டைட்டா தான் இருந்துச்சு. 5 எபிசோட்ல பிரசென்ட் பண்ணதுனாலே வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நான் லீனியர்ல கதை சொல்லிருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா, ஸ்பை த்ரில்லருங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சாரி ஜஹான் சே அச்சா 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா சீரிஸ். 1970ஸ்ல நடந்த ட்ரூ ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து சம்பவம் பண்ணிருக்காங்க. சீசன் 1ல 6 எபிசோட்ஸ் இருக்கு. 4 ஹவர்ஸ்ல ஒரே சிட்டிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான சீரீஸ்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக் இதே ஸ்டோரி டெம்ப்ளேட்ல ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸ் தான் சாலாக்கர். நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். சோனி லிவ்ல இருக்கு. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் ஸ்கிரீன் பே டோட்டலா டிஃபரெண்டா இருந்ததுனால இந்த சீரிஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 1970ஸ்ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக நியூக்ளியர் பாம்பை தயார் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்தியால இருக்கக்கூடிய ரா நம்ம கதையோட ஹீரோவை ஸ்பையா அங்க நாட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க. இந்த மிஷன் நடக்க விடாம நம்ம கதையோட ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத ஆக்ஷன், எமோஷன், சர்வைவல் த்ரில்லர் டிராமாவை கலந்து சொல்லிருக்கக்கூடிய ஒரு தரமான சீரீஸா தான் எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க.
ஸ்கிரீன் பிளே என்கேஜிங்கா இருந்துச்சுங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே நோட் பண்ணுவீங்க. ஸ்டோரியை பொறுத்துக்குள்ள ரொட்டீனான சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் பயங்கர சஸ்பென்ஸாவும் த்ரில் மூமெண்டோட கொண்டு போயிருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ் அந்த அளவுக்கு த்ரில் மூமெண்ட் சஸ்பென்ஸை ஹோல்டு பண்ணலங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சீரிஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்தீரா 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பாலிவுட் ஹாரர் த்ரில்லர் டிராமா சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ஸ் 45 to 1 hour வரைக்கும் ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. 6 hours இருந்தா ஒரே சிட்டிங்ல பார்த்து பிங் வாட்ச் பண்ணலாம். ஒரு சில சீன்ஸ் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டெரிஃபைங்கான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவை இதை பிரசன்ட் பண்ண சூப்பரா ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்த்து தமிழ்ல காப்பி பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்கிறது இந்த சீரிஸோட பல சீன்ஸ் பார்க்கும்போது அப்பட்டமா உங்களுக்கு தெரியும். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு பொண்ணு காணாம போக அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அந்த பொண்ணை பத்தி அசிங்கமா பேசி கேஸ முடிக்கலாங்கும் போது நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனாலே இந்த கேஸ போல்டா எடுத்து ஹேண்டில் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தெரிய உண்மை என்ன, மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய ஹீரோக்கு இல்யூஷன்ல வரக்கூடிய பிரச்சனை என்ன, காணாம போன பொண்ணுக்கும் ஹீரோக்கு வரக்கூடிய கனவுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கு நடுவுல போலீஸ் பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத அட்டகாசமான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் டிராமாவோட சைஃபையை எப்படி கலந்து கம்பி கட்டியிருக்காங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல டிஃபரெண்டான ஹாரர் த்ரில்லர் சூப்பர் நேச்சுரல் சீரிஸ் தான் இந்த அந்தீரா. தமிழ் டப் வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைம்ல இருக்கு. இந்த டாப் 5 வெப் சீரிஸ் ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.